நீங்க ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா, நம்முடைய குழந்தை பருவத்தின் பிரபலமான கார்ட்டூன்கள் சின்சான் மற்றும் டோரேமான் உண்மையில் எப்படி உருவானது என்று? இவை வெறும் கற்பனை கதாபாத்திரங்களா, அல்லது இவற்றின் கதைகளுக்கு பின்னால் ஏதாவது உண்மையான வாழ்க்கையின் ரகசியம் மறைந்திருக்கிறதா? இன்று இந்த கார்ட்டூன்களுக்கு தூண்டுகோலாக இருந்த அதிர்ச்சி அளிக்கும் கதைகளை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். உண்மை மற்றும் கற்பனை கலந்த இந்த சுவாரஸ்யமான பயணத்தை அறிய இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் சின்சானின் உணர்ச்சி மற்றும் துயரமான இறப்பு கதையிலிருந்து டோரேமானின் எதிர்காலத்தில் மறைந்துள்ள கருவிகள் உலகம் வரை அனைத்தையும் நாங்கள் விவரிக்கப் போகிறோம். அதனால் உங்கள் குழந்தை பருவ நினைவுகளின் இந்த அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள். அதனால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நாம் குழந்தை பருவத்தின் மாயையை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறோம். வாங்க ஆரம்பிப்போம். சின்சான் கார்ட்டூனின் உண்மையான கதை என்ன? இந்தியாவில் சின்சான் கார்ட்டூன் மிகவும் பிரபலமானது மற்றும் இந்த கார்ட்டூன் அனைவரையும் நன்றாக சிரிக்க வைத்துள்ளது. நீங்க சின்சான் கார்ட்டூனை கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க. இந்த கார்ட்டூனை விரும்பாதவரோ பார்க்காதவரோ இருக்கவே முடியாது. இந்த கார்ட்டூன் ஹங்காமா டிவியில் வந்தது. குறுகிய காலத்திலேயே சின்சான் கார்ட்டூன் குழந்தைகளிடையே மிகவும் பிரபலமானது. ஆனால் இந்த கார்ட்டூனின் கதை உண்மையான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இது 2 குழந்தைகளும் ஒரு தாயும் கொண்ட கதை. அப்படி என்றால் சின்சான் கார்ட்டூன் எப்படி உருவானது என்று தெரிந்து கொள்வோம். சின்சான் என்பது ஜப்பானின் பிரபலமான கார்ட்டூன். சின்சான் கார்ட்டூன் ஜப்பானில் மிகவும் பிரபலமான கார்ட்டூன்களில் ஒன்றாகும். இந்த கார்ட்டூன் ஜப்பானில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளிலும் மிகவும் விரும்பப்பட்டது என்று சொன்னால் அது தவறாக இருக்காது. இந்த கார்ட்டூன் ஜப்பானின் மங்கா தொடராகும். சின்சான் கார்ட்டூன் முதன்முறையாக 1990 ஆம் ஆண்டு ஜப்பானின் வீக்லி மேகசின் மங்கா ஆக்ஷன் இல் வெளியானது. இதனை ஃபுட்பஷ்ரா வெளியிட்டார். இந்த சின்சான் கார்ட்டூனின் உண்மையான கதை. சின்சானின் பாத்திரம் உண்மையான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான வாழ்க்கையில் சின்சான் இறந்துவிட்டார். இந்த கதை ஜப்பானை சேர்ந்தது. அங்கு மிசாய் என்ற பெயருடைய ஒரு பெண் வாழ்ந்தார். மிசாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். ஒருவரின் பெயர் சின்சான், மற்றொருவரின் பெயர் ஹிமாவாரி. நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் என்றால் இந்த கார்ட்டூனில் அடிக்கடி சின்சானின் அம்மாவுக்கு ஷாப்பிங் செய்யும் ஆர்வம் அதிகம் என்று காட்டப்படுவதை பார்க்கலாம். அதேபோல் மிசாய்க்கும் ஷாப்பிங் செய்யும் விருப்பம் இருந்தது. ஒரு முறையில் மிசாய் தனது 2 பிள்ளைகளையும் அழைத்து ஷாப்பிங் சென்டருக்கு சென்றார். அங்கு ஷாப்பிங் செய்வதில் அவர் மிகவும் பிஸியாகிவிட்டார். அதனால் மிசாய் சின்சானிடம் ஹிமாவாரியை கவனிக்கச் சொன்னார். இருவரும் சிறிய பிள்ளைகள். சின்சானுக்கு பொம்மைகள் மிகவும் பிடிக்கும். அந்த நிலையில் இருவரும் ஷாப்பிங் ஸ்டோரில் உள்ள பொம்மை பிரிவுக்குள் சென்றார்கள். சின்சான் பொம்மைகளை பார்ப்பதில் பிஸியாக இருந்தான். சில நேரம் கழித்து தன் சகோதரியை நினைத்தபோது அவள் பொம்மை பிரிவில் இல்லை என்று தெரிந்தது. ஹிமாவாரி ஸ்டோரியிலிருந்து வெளியேறி சாலை கடந்து கொண்டிருந்தாள். சாலைகளில் வேகமாக செல்லும் வாகனங்கள் நிறைந்திருந்தன. சின்சான் ஹிமாவாரி தனியாக சாலை கடந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளை காப்பாற்ற ஓடினான். அப்போது எதிரே ஒரு வேகமான கார் வந்தது. இருவரும் விபத்தில் சிக்கினர். இந்த கார் விபத்தால் 2 சகோதரரும் உயிரிழந்தார்கள். குழந்தைகள் இறந்ததால் தாயாருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. 2 குழந்தைகளின் மரணம் அவரது தாய் மிசாய்க்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் இரவு பகலாகவும் தனது குழந்தைகளை நினைத்து அவர் எப்போதும் அவர்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். தன் பிள்ளைகளை நினைத்து மிசாய் தினமும் ஒரு டைரி எழுதுவார். அதோடு பிள்ளைகளின் வெவ்வேறு ஓவியங்களையும் வரைந்து வைத்தார். சில காலத்துக்கு பிறகு ஜப்பானின் பிரபல கார்ட்டூன் கலைஞர் யோஷிதா தசுயிக்கு இது பற்றி தெரிந்தது. அதனால் அவர் இதை பொறுத்து ஒரு கார்ட்டூன் உருவாக்க முடிவு செய்தார். இவ்விதமாக சீனாவின் இந்த கார்ட்டூன் உருவாகி உலகம் முழுவதும் அறிமுகமானது. சீனாவைப் போலவே டோரேமன் நமக்கு மிகவும் பிடித்த கார்ட்டூன் ஆகும். டோரேமனின் கதை ஜப்பானில் ரொம்பவும் பிரபலமான அனிமே ஆகும். டோரேமன் ஜப்பானில் மிகவும் பிரபலமான மங்கா மற்றும் அனிமே தொடர்களில் ஒன்றாகும். முக்கிய கதாபாத்திரமான டோரேமன் எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு பூனை வடிவிலான ரோபோட் ஆகும். இதை பிரபலமான மங்கா உருவாக்குனர் ஃபுஜியோ உருவாக்கினார். இதை 1969 முதல் தொடங்கி மாதாந்திர ஆரம்ப பள்ளி மாணவர்களின் இதழ்களில் தொடராக வெளியிடப்பட்டது. மேலும் இது இன்றும் தொடர்கிறது. 1933ஆம் ஆண்டு இந்த மங்கா ஒரு டிவி அனிமே ஆக மாறியது. முதல் தொடரானது அரை வருடம் மட்டுமே ஓடியது. ஆனால் அவர்கள் 1973 டோரேமான் ரிட்டர்ன்ஸ் என்ற புதிய கதையை அடிப்படையாக கொண்டு இன்னொரு தொடரை உருவாக்கினர். பின்னர் 2005 இன்னொரு தொடர் தொடங்கப்பட்டது. அது அப்போது முதல் இப்போது வரை தொடர்கிறது. டிவி நிகழ்ச்சி வெறும் 30 நிமிடங்கள் மட்டுமே ஓடும். ஆனால் ஃபுஜிகோ திரைப்படத்திற்காக நீண்ட கதைகளையும் எழுதியுள்ளார். முதல் படம் நொபிதாவின் டைனோசர் 1980 உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நீண்ட கதைகளை அடிப்படையாக கொண்ட 40 பிற திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன. மங்கா பல வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளில் வெளியிடப்பட்டது.
அனிமேவும் பல நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டது. அதனால் இது உலகம் முழுவதும் பலரால் விரும்பப்படுகிறது. டோரைமோனின் கதை புத்தாண்டு நாளில் தொடங்குகிறது. அப்போது டோரைமோன் திடீரென நொபிதாவின் மேசையின் கதவிலிருந்து தோன்றுகிறான். டோரைமோன் எதிர்காலத்திலிருந்து வருகிறான் மற்றும் நொபிதாவின் பேரப்பெருமகன் செபாஷியுடன் இருக்கிறான். நொபிதாவின் நிறுவனத்தின் திவாலாகும் காரணமாக ஒவ்வொரு கடனும் பிரச்சனையாக உள்ளது. வங்கியும் நொபிதாவை எதிர்காலத்தை மாற்றச் சந்திக்க வந்தது. மேலும் அவனது பராமரிப்புக்காக டோரைமோனை கொண்டு வந்தது. நொபிதா ஒரு நம்பிக்கையற்ற மற்றும் சோம்பேறி தொடக்கப்பள்ளி மாணவன். அவனை அடிக்கடி மற்ற குழந்தைகள் துன்புறுத்துகிறார்கள். வாழ்க்கை உடன் அதிர்ஷ்டத்தை முயற்சிப்பவராக கூறப்படுகிறார். டோரேமோனின் வயிற்றில் ஒரு 4 பரிமாண பை உள்ளது. அதிலிருந்து அவன் எந்த ஒரு பிரச்சனையிலும் நோபிதாவை காப்பாற்ற ஒரு ரகசிய சாதனத்தை எடுக்கிறான். ஆனால் நோபிதா சாதனங்களை மிகவும் பயன்படுத்தும் பழக்கத்தை கொண்டவன். இது ஒரு எதிர்வினையை உருவாக்குகிறது. அவனுக்கு ஷிஜுகா என்ற ஒரு கனிவான பெண் பிடிக்கிறார். அவன் எதிர்காலத்தில் திருமணம் செய்யலாம். இந்த மங்காவை குழந்தைகள் இவ்வளவு நாட்களாக ஏன் விரும்புகிறார்கள்? எனக்கு நினைக்கிறது அது டோரேமோனின் இனிமையான தோற்றமும் குணமும் தான் காரணம். அதே நேரத்தில் நோபிதாவுக்கான அவரது இரக்கம் கூட உள்ளது. டோரேமோனின் ரகசிய சாதனங்கள். ஒவ்வொரு கதைக்கும் தனித்தனி ஒரு ரகசிய சாதனம் இருக்கும். மேலும் இந்த சாதனங்களின் மொத்த எண்ணிக்கை 2000த்திற்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது. இங்கே சில பிரபலமான சாதனங்கள் உள்ளன. அவை முழு தொடரிலும் பல முறை தோன்றுகின்றன. இங்கே சில பிரபலமான சாதனங்கள் உள்ளன. அவை முழு தொடரிலும் பல முறை தோன்றுகின்றன. டெக் காப்டர். ஜப்பானில் டெக் என்பதற்கு வம்பு என்று அர்த்தம். காப்டர் என்பது ஹெலிகாப்டரில் இருந்து வந்தது. நீங்கள் டெக் காப்டரை உங்கள் தலையில் வைத்தால் நீங்கள் பறக்க முடியும். இந்த டெக் காப்டரையே இந்தியாவில் பேம்பு காப்டர் என்று அழைக்கப்படுகிறது. டகுடெமோட்டோர். இதன் அர்த்தம் எங்கேயும் கதவு. இது ஒரு போர்டபிள் கதவு. இது உங்களை உலகில் நீங்கள் செல்ல விரும்பும் எந்த இடத்துக்கும் அழைத்துச் செல்லும். இந்தியாவில் இதை எனிவே டோர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வருகிறது டைம் மெஷின். இது நோபிதாவின் மேசையின் கதவில் தான் உள்ளது. நீங்கள் இங்கிருந்து எதிர்காலத்திற்கும் செல்லலாம் அல்லது கடந்த காலத்திற்கும் செல்லலாம்.